வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லது தேடக்கூடிய நபராக இருக்கிறனால தான் இந்த பதிவுகள் தொடர்ந்து உங்கள் கண்களில் படுதுன்னு நான் நம்புகிறேன். இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி எதை தேடுறோமோ அதை தான் கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ நீங்கள் எதிர்காலத்திற்கான அந்த நல்ல விதமாக அமைச்சுக்கணுன்ற தேடல் உங்ககிட்ட இருக்குன்றனால தான் இந்த பதிவு கண்டப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த பதிவு கன்னி ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. சரிங்களா? வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம நல்லதை நினச்சி கொடுத்தோம். நல்லதை எதிர்பார்க்குறவங்க எல்லாருமே வாங்கினாங்க, பயன்படுத்தி பார்த்தாங்க. இப்போ தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல அதிர்வலைகளை நம்ம வீடு ஆகட்டும், தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும், அந்த இடங்களில் அதாவது அதிர்வலைகள், நல்ல அதிர்வலைகளை உருவாக்குவதற்காக கொடுத்தது தான் இந்த சாம்பிராணி. அவை புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஆடி மாதம் நிறைவடைஞ்சு ஆவணி மாதத்திற்கு நம்ம தயாராக இருக்கோம். பல நல்லதை பண்ணுறதுக்காக இந்த மாதத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த மாதத்தில் கன்னி ராசிக்காரர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்களும் இந்த கணிப்புகளை நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சம் சார்ந்த சில விஷயத்தையும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால தான் எல்லார் மனசுலையுமே நம்ம பதிவு இடம்பெற்றிருக்கு. எல்லா நாடுகளுக்குமே நம்ம பதிவு போயிருக்கு. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு. வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். உண்மையிலுமே சொல்கிறேன், எல்லாருக்குமே கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல ஒரு இடத்தையும் கொடுத்துருக்காரு. அதை பலரும் கை நழுவி விட்டுருப்பாங்க. சில பேர் அதை கடந்து போயிருப்பாங்க கவனிக்காமல். சில பேர் வேணும்னே அந்த சில விஷயத்தை தன்னுடைய லைஃப்பில் கெடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் எது நடந்திருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரே ஒரு விஷயந்தான் உண்மை. என்னென்னா, இனி நம்ம எதை தேடுறோமோ அதை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். இனி நம்ம எதை இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோமோ அதை தான் நாளைக்கு நம்ம வாழ்க்கையாக மாறப்போகுது. ஆகவே கன்னிராசிக்கார நண்பர்களே, இந்த பதிவு ஆவணி மாதத்தில் இந்த புதன் வக்கர நிவர்த்தி அடைவது, இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு 24ஆம் தேதியில் இருந்தே இதற்கான விஷயங்கள் ஆரம்பமாகும். நாளை மறுநாளில் இருந்தே இப்போ இருக்கும். எப்படின்னா, அனைத்து விஷயங்கள்லையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கன்னிராசிக்காரர்கள் ஆல்ரெடி கடந்த சில வருடங்கள் உண்மையிலுமே சொல்லணுன்னா வேலை, வருமானம் இதில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை கண்டிப்பாக இருந்திருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். தலைவலி, அலர்ஜி மற்றும் இந்த தூக்கமின்மை, இது எல்லாமே கன்னிராசிக்காரங்க கிட்ட இந்த சூழ்நிலைகளை இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஐயா, குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கென்ற குணம், பண்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதில் சில நல்லது இருக்கும், சில கெட்டதும் இருக்கும். அதை யார் அனலைஸ் பண்ணி எந்த நல்லது தேவையோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். எது தேவையில்லையோ அதை நம்ம கடந்து வந்துடணும். இது குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அந்த கற்பனை திறன் தான். கன்னிராசி அப்படின்னாவே அந்த அவர்கள் வந்து தனக்கான எதிர்காலத்தை இப்போவே ஒரு ட்ரீமாக வச்சுருப்பாங்க. இப்படி தான் இருக்கணும், என் வீடு இப்படி தான் இருக்கணும், என் வேலை இப்படி தான் இருக்கணும், நான் இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், எனக்கான உறவுகள் இப்படி தான் இருக்கணும், என்னோடய குழந்தைங்க இப்படி தான் இருக்கணும், எதிர்காலம் இப்படி தான் இருக்கணும், என் கார் இப்படி இருக்கணும், என் வண்டி இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா கனவுகள் காணக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க. அந்த கனவுகளாலேயே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியில் இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க சின்ன வயசுலேருந்தே அதில் கனெக்ட் ஆகி தான் இருப்பாங்க. எப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக கற்பனை திறன் கொண்டவர்கள். அப்போ அதை பற்றின எண்ணங்கள், தன்னுடைய எதிர்காலத்திற்கான எண்ணங்களை அதிகமாக யோசித்து அதற்கான காட்சிகளை ஆழ் மனதில் நினச்சி பார்த்து பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை பெற்ற நபர்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இவ்வளவு இருந்தும் ஏன் வந்து தான் நினைத்த இடத்த அடைய முடியல, ஏன் இன்னை வரைக்கும் ஒரு தடுமாற்றம், ஏன் தொடர்ந்து நல்லதை பெற முடியல அப்படின்றதுக்கு இங்கே சில காரணங்களும் இருக்குது. ஐயா, எல்லார் லைஃப்புமே ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதே ராசியில் பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இதே ராசியில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு கஷ்டப்படக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப அவரவர்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் இருக்கும். அதில் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். இந்த கலவையான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துகிட்ருக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த விநாயகர் வழிபாடு, முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இனி திரும்புகிற பக்கம்லாம் விநாயகர் முருகனுடைய அந்த அருள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில்
ஏதோ ஒரு இடத்துல காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் கன்னிராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வீட்டில் வாக்குவாதங்கள், சண்டைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தால், இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு இந்த வாக்குவாதங்கள், வீட்டில் சலசலப்பு, சண்டைகள் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அந்நியர் தலையிடாமல் பார்த்துக்கணும். வெளிநபர்கள் குடும்ப விவகாரங்களில் தலையிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில். சரிங்களா? அதே போல் நீங்களும் மற்ற நபர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் நீங்கள் மூக்கை நுழைக்கவே கூடாது இந்த காலகட்டம். சரிங்களா? பயணங்களின் போது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பயணம் செய்யும் பொழுது நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய உடைமைகளை கவனமாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டம். சரிங்களா? பழைய கடன்கள் அனைத்தையும் எப்படியாவது இன்னைக்கு கட்டி முடிச்சிடணும்ப்பா இனிமே அப்படின்ற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். கடன்களை முடிப்பதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. இழுப்பறி, அதாவது ஆரம்பத்தில் கொஞ்சம் இழுப்பறி இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? ஆனால் யார் ஒருவர் இதனை தொடர்ந்து இந்த சிக்கல்களையும் சோதனைகளையும் தொடர்ந்து பயணிக்கிறாங்களோ அவர்கள் நல்லதை அடைஞ்சிருவாங்க. அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். அதே போல் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். வெளிவட்டாரங்கள்லேருந்து புதிய நபர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. ஆனால் அறிமுகம் ஆகிறாங்கன்றனால நீங்கள் எல்லாருக்கூடையும் நட்பு பாராட்டுவது கொஞ்சம் கவனம் தேவை. அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. எப்படிப்பட்ட நபர்கள்ன்றத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையற்ற நபர்கள் அப்படின்னா முன்னாடியே விலகிடணும். சரிங்களா? இல்லை உங்களுக்கான ஒரு நல்லதை எதிர்பார்த்து நல்ல எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய நபர்களாக உங்கள் நட்பு வட்டாரங்களில் கிடைச்சாங்கன்னா தாராளமாக நீங்கள் நட்பு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த நேரத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களோ நேர விரயங்களையோ செய்யக்கூடிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க. அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன், அந்த விஷயங்களில் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களிடம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு நம்ம சில விஷயங்கள், வியாபாரம், தொழில், வேலைன்னு வந்துட்டாவே நீங்கள் கன்னிராசிக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பொதுவான பலனாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் கனெக்ட் ஆகும். நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் எப்படி எளிமையாக சீக்கிரமாக அதிக பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், ஒரு தொழிலாகட்டும், ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா இந்த வேலையை எந்த விஷயத்தை பயன்படுத்தி நம்ம சீக்கிரம் முடிக்க முடியும், நேரத்தை மிச்சம் பண்ண முடியுன்ற இந்த ஸ்மார்ட் ஒர்க் பாருங்கள், மூளைக்கு தான் அதிக வேலை தருவோம் கன்னிராசிக்காரங்க. அதுதான் இவர்களிடம் உள்ள ஒரு சிறப்பு. உங்களுக்கான ப்ளஸ்ஸே அதுதான். இதுதான் உங்கள்கிட்ட மற்றவங்கள்ட்ட உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டும். சரிங்களா? அப்போ கடின உழைப்பு வேணும் தான், ஆனால் அந்த கடின உழைப்பில் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அப்போது இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேலையாகட்டும், தொழிலாகட்டும், எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிங்க. தற்போதைய ட்ரெண்டிங்க்கு என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் யோசிங்க. ஏன்னா உங்களுடைய சிந்தனைகளும் கற்பனைகளும் தான் உங்களுக்கான மூலதனமே. உங்கள் முதலீடே அதுதான். கன்னிராசிக்காரர்களுக்கு முதலீடு என்னென்னா உங்கள் ட்ரீம் தான், உங்கள் கனவு தான். அதை ஏன்னா இந்த ராசிக்காரர்களில் மிகப்பெரிய கஷ்டப்பட்டு மிகப்பெரிய இடத்தை அடைந்தவர்களுக்கு தெரியும் நான் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது. இவர்கள் நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் எதிர்காலத்தை வடிவமைக்குது. உங்களுக்கான எதிர்காலத்தை வடிவமைப்பதே உங்களுடைய ட்ரீம் தான். அதனால் உங்கள் கனவுகளை நினைவாக்குவதற்கான வழிகள் தான் நீங்கள் தேடணும் எப்போவுமே. இதில் நீங்கள் ஏன்னா இந்த ராசிக்காரர்கள்ட்டே ஒரு மைனஸும் இருக்குது. என்னென்னா அன்பு பாசத்திற்கு அடிமையானவர்கள். ஆமாம், உண்மையான அன்பு பாசத்தை தேடக்கூடிய நபர்கள், குறிப்பாக கன்னிராசியில் பிறந்த பெண்கள் ரொம்ப அன்பு பாசம் கொண்டவர்கள். ஒருவேளை அன்பு பாசத்தை காட்டுவதில் இவர்களை யாராவது ஏமாற்றி விட்டாலோ, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாலோ அப்படியே எப்படி சொல்கிறது, உடஞ்சி போயிடுவாங்க. சரிங்களா? மனதளவில் குழந்தையாக உள்ள கன்னிராசிக்காரர்கள் பழகக்கூடிய நபர்களிடம், அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா உங்களுடைய பாதையை கரெக்டாக வடிவமைச்சு அதில் பயணிச்சிட்ருப்பீங்க. ஆனால் நடுவில் வரக்கூடிய உறவு முறைகள், நண்பர்கள், சொந்த பந்தம், பழக்க வழக்கங்கள்னு யாராவது உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, மனசை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அப்படியே நீங்கள் பயணிச்சிட்ருக்கிற பாதையை மறந்துடுவீங்க. மறந்துட்டு அப்படியே டிப்ரெஷன், மன அழுத்தம், கவலை, சோகம்னு அப்படியே ஒரு மூலையில் முடங்கி உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
நேரமும் காலமும் போகிறதே தெரியாமல் உட்காந்துட்ருப்பீங்க. இது பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களில் பலரும் தன்னுடைய வாழ்நாளில் இப்படி பல நாட்களை தவற விட்டுட்டோமே என்று புலம்பும் நபர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே கன்னி ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் காலத்தை பொன்னாட்டம் பார்க்கணும். காலத்தையும் நேரத்தையும் வைரமாட்டம் நீங்கள் பார்க்கணும். இங்கே மற்றவர்கள் பேச்சையோ மற்றவர்களுடைய பார்வையோ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இங்கே உங்கள் பின்னாடி மிகப்பெரிய ட்ரீம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதை உங்களால் அடைய முடியாமல் போயிடும். எதை எடுத்தாலும் தடை தாமதம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர், நான் வந்து எதை தொட்டாலும் தடைங்க, எதை தொட்டாலும் தாமதங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் மனதளவிலையும் தெளிவு பெற வேண்டும். வழிபாடு ரீதியாகவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த காலநிலை உங்களுக்கு முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு கை கொடுக்கும். அதே போல் இந்த பிரபஞ்சத்தின் அந்த சக்தியையும் அதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கன்னிராசிக்காரங்களை நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் இதை பற்றி தெரியுதோ தெரியலையோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு கற்பனை பண்ணக்கூடிய திறன் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அது இந்த ராசிக்காரர்களுக்கே உண்டான ப்ளஸ் அதுதான். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி தான் இருப்பீங்க. யூனிவர்ஸ் பிரபஞ்சம் இப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க தான் நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் ராசி நட்சத்திரம் எல்லாம் தேவைப்படும். ஆனால் யூனிவர்ஸ்க்கு இதெல்லாம் தேவையில்லை. பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் தேவையில்லை. பிரபஞ்சத்திற்கு தேவை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை நினைக்கிறீர்கள், எதை பற்றி சிந்திக்கிறீர்கள், எதை ஈர்க்கிறீர்கள் அப்படின்றத பொறுத்து தான் பிரபஞ்சம் வேலை செய்யும். அப்போ கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் நினைத்த அந்த பெரிய ட்ரீம் கனவு வாழ்க்கையை அடையணும் அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சில அமைப்புகளே இல்லை அப்படின்னாலும், அதில் வந்து சில விஷயத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு இருந்தாலும், உங்களுடைய முயற்சியை என்றைக்கும் விட்டுறாதீங்க. இந்த பிரபஞ்சத்தின் மூலம் அந்த ஈர்ப்பு விசையை நீங்கள் பயன்படுத்துங்க. எப்படின்னா, நல்லதை மட்டுமே நினைங்க. ஆள் மனதில் நல்லதை விதைச்சிக்கிட்டே இருங்க. சரிங்களா? குறிப்பாக பாருங்கள், ஒரு ப்ளஸ்ஸு இருக்குது, உங்கள்கிட்ட பெரிய மைனஸும் இருக்குது. நீங்கள் நினச்சி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளே அறியாமல் நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கோம். நம்ம நல்லது நம்ம லைஃப்பில் நிறையா உங்களுக்கு நல்லது நடந்த நிறையா விஷயங்கள் பாருங்கள், நீங்கள் நினச்ச விஷயங்கள் தான் உங்கள் கையில் கிடச்சிருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கன்னிராசிக்காரங்க. சின்ன சின்ன விஷயம் கூட அதை பற்றி நீங்கள் ஆழமாக ஆரம்பத்துலேருந்து கனவு கண்டிருப்பீங்க. அதுதான் உங்கள் கையில் வந்து சேர்ந்துருக்கும். கரெக்டாக? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலமும் அதுதான். பெரிய பலவீனம் என்னென்னா, அதே மனதளவில் இப்போ பாருங்கள், நீங்கள் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி மனசில் நல்லதை விதைச்சு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறியிருப்பீங்க. ஆனால் அதே மனசில் தேவையற்ற சில நபர்களுடைய செயல்களோ பேச்சுக்களையோ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அப்புறம் அந்த இடத்துல தான் நீங்கள் குழப்பத்துக்கு ஆளாகிறீங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் திசை மாறி பயணிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆகவே கன்னிராசிக்காரனை பொறுத்தளவுக்கு எந்த நேரத்திலையும் எந்த காலகட்டத்திலையும் உங்களுடைய திசை மாறிடவே கூடாது. உங்கள் பயணிக்கக்கூடிய திசை மாறிடவே கூடாது. அங்கே தான் இருக்குது நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்களா இல்லை தடுமாறிட்டே இருக்க போகிறீங்களான்றது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கன்னிராசிக்காரங்க ஏதோ ஒரு காலநிலையில் ஏதோ ஒரு நபரால் ஏதோ ஒரு விஷயத்தால் மைண்ட் டிப்ரெஷன் ஆகி அவங்க செலக்ட் பண்ண ரூட்டில் பயணிக்க முடியாமல் போயிருக்கும். கடைசியாக சூழ்நிலை சந்தர்ப்பம் எது கொடுக்குதோ அதை தான் அவங்க ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆகையால் நீங்கள் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கனவை கையில் பிடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதையும் நம்ம நம்பி தான் ஆகணும். கன்னிராசிக்கார நண்பர்களே, அதிகாலையில் விழிப்பு வருதான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் கேட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு பதிவிலும் யார் யாருக்கெல்லாம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணியில் இருந்து அதிகாலை 5:30க்குள்ளே யாருக்கெல்லாம் விழிப்பு வருது, அலாரமே இல்லாமல் எந்திரிச்சு உட்காடுறீங்களா, அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இன்னும் 2-3 ராசிக்கு வீடியோ நம்ம போட்டோம்னா எல்லாருடைய அனுப்பின கமெண்ட்டுக்கான அந்த டீட்டெயிலும் நம்ம கையில் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இப்படி வந்து இந்த அலாரமே இல்லாமல் விழிப்பு ஏற்படுது அப்படின்றத. அப்போது இவ்வளோ பேருக்கு அப்போ அந்தக்கான விஷயங்கள் கனெக்ட் ஆகுது அப்படின்னா சும்மா ஒரு விஷயம் நடக்குமா? யோசிச்சு பாருங்கள். காரணம் இல்லாமல் இங்கே ஒரு புல் பூண்டு கூட அசையாது. ஒரு புல் அசையுதுன்னா கூட காற்றடிக்கிறனால தான் அது அசையுது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, காற்றடிக்கிறனால தான் அசையுதுன்னு சொல்லி. அந்த மாதிரி இங்கே நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில், சக்தி வாய்ந்த நேரத்தில் யாரும் எழுப்பாமல் நீங்களாக எழுந்து உட்காடுறீங்க அப்படின்னாவே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுதான்
இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி. அப்போ உங்களுக்கு அந்த நேரம் ஏதோ ஒரு விஷயம் உங்களை எழுப்பி விட்டுருக்கு. அது நல்லதாக தான் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ நீங்கள் எழுந்த நீங்கள் அந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் கிழக்கு திசையை பார்த்து உட்கார்ந்து நல்ல நல்ல காட்சிகளாக உங்கள் ஆழ் மனதில் பதிய வைங்க. எதெல்லாம் இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக சொன்ன, உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன கன்னிராசிக்காரங்க ட்ரீம் லைஃப்கான நபர்கள், கனவு வாழ்க்கைக்காக வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்போ நீங்கள் அடுத்து என்ன நடக்கணும் உங்கள் லைஃப்பில், எந்த ட்ரீம் லைஃப்பை பிடிக்கிறதுக்காக இப்போ நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த நல்ல காட்சிகளை, மகிழ்ச்சியான காட்சிகளை இப்போ நீங்கள் எழுந்து உட்காந்துட்டு இருக்கிற அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கொண்டு வாங்க. உங்கள் ஆழ் மனதில் கொண்டு வாங்க. நினச்சி பாருங்கள். அது நினச்சி பார்க்க பார்க்க உண்மையிலுமே நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அதன் மூலமாக உருவாகக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் உங்களை சுற்றி ஒரு பவர்ஃபுல் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும். அந்த பவர்ஃபுல் வைப்ரேஷன் ஒரு கட்டத்துக்கு மேலே டோட்டலாக உங்களுக்கு அதிக பர்சன்டேஜ் வர்றப்ப நீங்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறிடுவீங்க. அப்போ பாருங்கள், தேவையற்ற நபர்கள் யாருமே உங்கள் கூட பயணிக்கவே முடியாது. நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் உங்கள் பக்கத்தில் கனெக்ட் ஆக முடியும். மற்றவர்களை ஈஸியாக அந்த காலம் உங்களுக்கு புரிய வச்சிடும், இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஆகவே கன்னிராசிக்கார நண்பர்கள் லைஃப்பில் நல்ல ஒரு இடத்த அடையணும்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஏன்னா உடனே அப்படி நம்ம நினச்ச மாதிரி சுலபமாலாம் நம்மளுடைய கனவுகள் இங்கே வந்து பழிச்சிடாது. சரிங்களா? நம்ம நினைக்கக்கூடிய அந்த ட்ரீம் லைஃப் நம்ம கையில் கிடச்சிடாது. அதற்கான போராட்டமும் கஷ்டத்தையும் தாண்டும் போது தான், அது தாண்டி உங்களுக்கு அது கையில் கிடச்சாதான் அதுக்கான வேல்யூவே. கரெக்டாக? அதுக்கான வேல்யூ என்ன? நீங்கள் அதை தாண்டி கையில் பிடிக்கிறப்ப தானே தெரியும். ஒரு பொருள் கஷ்டம் இல்லாமல் நம்ம கையில் கிடச்சிட்டா அதனுடைய வேல்யூவே நமக்கு தெரியாமல் போயிடும். அதுபோல தான் கன்னிராசிக்காரர்களுக்கான அந்த ட்ரீம் லைஃப்பும் அவ்வளோ சீக்கிரம் கையில் கிடைக்காது. கஷ்டமாக தான் இருக்கும், போராட்டம் தான் இருக்கும், சோதனை தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் கையில் பிடிக்கிறீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். நிலையாக உங்களுக்கு இருக்க போகுதுன்னு அர்த்தம். நன்மையை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் என்று அர்த்தம். ஆகவே கன்னிராசிக்காரர்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக டைம் கிடைச்சா நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வருவது உங்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும். சரிங்களா? ஏன்னா எதிரிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க யாரையும் எதிரியாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், பேசக்கூடிய பேச்சுகள்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை வச்சு மற்றவர்கள் உங்களை மனசுக்குள்ளே எதிரியாக பார்ப்பாங்க. சரிங்களா? அதை நம்மளால் தடுக்க முடியாது. ஏன்னா இங்கே யார் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு என்ன தெரியுது? அதை நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆகவே நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் இனி வரக்கூடிய காலத்தை முன்னேற்றத்துக்கான நாட்களாக பயன்படுத்துங்க. அதுதான் நமக்கு அடுத்த கட்ட பிரகாசமான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இங்கே எல்லாரும் சொல்கிறத நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒருத்தர் ஒன்று பேசுகிறாங்கன்னா எதை மனசில் வச்சுட்டு பேசுகிறாங்க, என்ன தேவை, அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்கா, நடைமுறையில் இது சாத்தியமாகுமா, உண்மையிலுமே நமக்கு நல்லது நினச்சி தான் சொல்கிறாங்களா அப்படின்னு நாம் மனிதர்களை கணிக்கக்கூடிய அந்த ஒரு கணிப்பு இங்கே எல்லாருக்கிட்டையுமே தேவை. எல்லாருக்கிட்டையுமே, ஆண் பெண் எல்லாருக்கிட்டையுமே நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம், ஒருத்தர் எதுக்காக நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, அந்த விஷயங்கள் எல்லாருமே கணிக்க தெரியாத நபராக இருந்தால் தான் இந்த காலத்தில் பிழைக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏமாற்றத்தை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், யாரை நம்புனீங்களோ அவங்க மூலமாக வந்த மன அழுத்தம், இது எல்லாம் பார்த்த நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. அத்தனை அனுபவமும் உங்களுக்கான வாழ்க்கைக்கான முதலீடு. சரிங்களா? என்னடா இப்படிலாம் நடந்துருச்சு, என்னடா நம்ம லைஃப் இப்படிலாம் ஆயிருக்கேன்னு கவலைப்படாதீங்க. அது எல்லாமே கடவுள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தின் முதலீடாக கொடுத்துருக்காரு. இனி அதை வச்சு இனி உங்கள் லைஃப்பில் எந்த கெட்டது நடக்காத மாதிரி நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறிடுங்க. இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன். என்னென்னா, நாம் பார்ப்பது, நாம் கேட்பது, நாம் செய்வது, இதற்கான வெளிப்பாடுகள் தான் நம்மளுடைய எதிர்காலம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம எதை யோசிக்கிறோம், எதை பார்க்குறோம், எதை பண்ணுறோமோ அதை தான் நாளைக்கு நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய சந்ததி எல்லாமே ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆகவே கன்னிராசிக்கார நண்பர்கள் அழகாக உங்கள் கனவு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு உங்களுக்கான உலகத்தில் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக சிறகடித்து பறக்கக்கூடிய நபர். அதற்கான வழிகளை யோசிங்க.
நெகட்டிவாக எதையுமே யோசிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள் தான். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.